அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உடனே வீடியோ ரெக்கார்டிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி, அதாவது இன்று சரியாக 8:15. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் உங்கள் கைக்கு ரீச் ஆகலாம். மேபி எமர்ஜென்சின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு பதட்ட உணர்வு. எல்லாரும் ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, எம்பிபிஎஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். ஸோ ரிவைஸ்டு நீட் ஸ்கோர் கார்டு அனைத்து மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அஸ் பர் த கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் பற்றி நிறைய பழைய கதை. இன்னைக்கு இப்போ இந்த செகண்டில் இருக்கிற என்ன ஓட்டங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் தேடி இந்த இடத்துல கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். ஸோ ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு வந்தாச்சு. ஸோ ஸ்கோர் கார்டு வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்குது. ஓகே, இது இன்க்ரீஸ் ஆகிருக்கோ டிக்ரீஸ் ஆகிருக்கோ எனக்கு வந்து டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபு. ஸோ மற்ற மாணவர்களாம் எப்படி சார் இருக்குது? சரி, எனக்கு மார்க் குறைஞ்சிருக்கு, இல்லை அதே மார்க்கே மெயின்டைன் ஆகுது. அப்போது கட் ஆஃபில் மிகப்பெரிய மாற்றங்கள் தான் வருமா? இது ஃபுல் வீடியோவை இந்த இதில் கவர் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துட்டே வந்துட்டே இருங்க. நான் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபோட எல்லாத்தையும் கொடுக்குறேன் என்னோட மாணவர்களுடைய மார்க் அடிப்படையில். சரிங்களா? ஸோ பாயிண்ட் நம்பர் 1, நான் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1, 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். இதில் வந்து எந்த மார்க்கும் சேஞ்ச் இல்லை. சொல்லப்போனால் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலை அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ மார்க் சேஞ்ச் இல்லாத மாணவர்கள், மார்க் சேஞ்ச் இருக்கிற மாணவர்கள் அப்படி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ரெண்டு மார்க் இது மார்க் குறைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் ஆவரேஜாக 5 மார்க் குறைச்சிட்டாங்க. ஸோ 5 மார்க்கு அந்த கொஸ்டினில் இம்பாக்ட் இருக்கிறவங்க 5 மார்க் குறைச்சிருக்கிறாங்க. அந்த இஷ்யூ மட்டும் தான் நம்ம கையில் எடுத்துருக்கிறோம். அப்புறம் மார்க் சேஞ்சே இல்லாத இருக்கிறத நம்ம கையில் எடுத்துருக்கிறோம். அதே போல் கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் டைரெக்டாக கம் டு த பாயிண்ட். ரொம்ப நேரம் அதிகமாக பேச விரும்பலை. பட் இதுலேருந்து நீங்கள் என்ன டேட்டா உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்களுடைய வேல்யூக்கு எதை நான் எடுத்துக்க முடியுமோ இந்த வீடியோவில் அதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து வி ஹாவ் அ ப்ரீத்திங் டைம். இருக்கிற டைமில் we have to prepare another data, another content. We have to shortly we can upload the data. சரிங்களா? மிக விரைவில் இது சாதகமான அடுத்தடுத்து இருக்கிற வாய்ப்புகளை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு சிறிய டேட்டா, நம்மளோட மாணவர்கள் ஒரு ஓபிசி கேட்டகரியில் இருக்கிற மாணவர். சரிங்களா? லாஜிக் அது வந்து நான் ஒரு சேஞ்ச் இன் மார்க் அதாவது மதிப்பெண்களில் மாற்றம் இருக்கிற ஒரு ஸ்கோர் கார்டை நான் கையில் எடுத்துக்கிட்டேன். அவங்க ஓபிசி கேட்டகரி, அவங்களுடைய மார்க் 585 ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்கோர் கார்டு. சரிங்களா? அதோடைய ஆல் இண்டியா ரேங்க் 1,04,120. கேட்டகரி ரேங்க் அவங்க ஓபிசி கேட்டகரி, ரைட்? ஸோ 4,943 இது கேட்டகரி ரேங்க். சொல்ல போனீங்கன்னா இது வந்து ஓல்டு மார்க்குக்கு உண்டான ரேங்க்கு இது அவங்களுக்கு கிடைச்சிது. இன்னைக்கு நியூவாக ஒரு ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணாங்க. அந்த நியூஸ் டவுன்லோட் பண்ண உடனே என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அந்த மார்க்ல இருந்து அந்த கேள்விக்கு ஹைகோர்ட்டு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்னால அந்த 5 மார்க் குறைஞ்சது. அந்த 5 மார்க் குறைஞ்சதுனால அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1,06,390. ஸோ மார்க் 5 மதிப்பெண் குறைஞ்சதுனால அவங்களுடைய கேட்டகரி ரேங்கும் 5,506க்கு வந்திருக்கு. சரிங்களா? இது சார் இதுலேருந்து நம்ம என்ன சார் எடுத்துக்கிறோம்? ஸோ ஓல்டு டேட்டா, அதாவது வந்து ஓல்டு மார்க்கையும் நியூ மார்க்கையும் கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க், சரிங்களா, அது வந்து 2,270 மாணவர்கள் இவங்களுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க. மேபி அவங்களோட மார்க் மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். அந்த காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க 2,270 மாணவர்களுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து 2,700 முன்னாடி போயிட்டாங்கன்னு அர்த்தம். இது வந்து ஆல் இண்டியா கோட்டா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கேட்டகரி. சார் ஓபிசி கம்யூனிட்டி, நம்ம வந்து கம்யூனிட்டி அடிப்படையில் வேறு எதுவும் கேட்டகரி பார்க்கல. ஸோ ஒருவேளை இவங்க வந்து ஓபிசியில் இருக்கிறதுனால இவங்களுடைய மதிப்பெண்கள் இவங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே எடுத்த மதிப்பெண்ணால இந்த 5 மார்க் குறைஞ்சதுனால, சரிங்களா, 5 மார்க் குறைஞ்சதுனால இவங்களுக்கு முன்னாடி அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களா 1,053 மாணவர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் பின் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த புள்ளி விவரம் நமக்கு சொல்றது. சரிங்களா? சார் மார்க்கே மாற்றம் இல்லை சார், அந்த கேள்வி நான் டச்சே பண்ணல. மார்க்கே மாற்றம் இல்லை. மார்க்கே மாற்றம் இல்லாத மாணவருக்கு அங்கே இருக்க என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 440 மார்க் எடுத்திருக்கிறாங்க. அவங்க ஆல் இண்டியா ரேங்க்ல 3,03,702 ரேங்க்ல இருக்கிறாங்க. அதாவது ஓபிசி கேட்டகரி. அதே போல கேட்டகரி ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,42,024. ஸோ ஓல்டு அவங்களுடைய ஓல்டு மார்க் தான் கொடுத்துருக்குறாங்க என்டிஏலேருந்து. அதே மார்க் அந்த கொஸ்டினை டச்சே பண்ணல. அப்போ அவங்களோட ரேங்க் இப்போ எப்படி மாடிஃபை ஆயிருக்குன்னா 2,98,711. அதாவது வந்து
அவங்களுடைய ரேங்க் வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு முன்னாடி இவங்க மார்க் அப்படியே இருக்கிறதுனால இவங்க வந்து கிட்டத்தட்ட 4991 இடங்கள் முன்னுக்கு போகிறாங்க. ஸோ மார்க்கில் மாற்றம் இல்லாத மாணவர்கள் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது இவர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு பின்னுக்கு தள்ளியிருக்க 4999 மாணவர்களை பின்னாடி தள்ளிட்டாங்க. அதே போல கேட்டகரி ரேங்க், அந்த ஓபிசி கேட்டகரியில 1,42,024 ரேங்காவா ஓல்டு ரேங்க் இருந்திருக்கு. புதிய ரேங்க்ல இப்ப கொடுத்த ரேங்க்ல 1,39,685 அப்படின்றதுக்கு ப்ரொமோட் ஆகியிருக்கிறாங்க. ரீடியல்ல ப்ரொமோட் ஆகியிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஜென்ரலா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் இந்தியா ரேங்க்ல 4,997 இடங்களுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க அந்த கேள்வி அவங்க அட்டன் பண்ணாதனால. அதே போல கம்யூனிட்டி ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 2,339, அது ஓபிசி கேட்டகரியில இவங்க ரேங்க் கொடுத்தாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2,339 மாணவர்கள் வந்து இவங்க மார்க்கை விட குறைவாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து பழசுக்கும் ஓல்டுக்கும் நியூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு ரிசர்வ்டு கேட்டகரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு எஸ்சி கேட்டகரி மாணவர் எடுத்துக்கிறேன். அந்த குழந்தையோட மார்க்கு, என்னுடைய குழந்தை, என்னோட மாதிரி இருக்கிற மிகப்பெரிய நெருங்கிய நண்பருடைய நீட் ஸ்கோர் கார்டு, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு, அவங்களுடைய மார்க் வந்து ஓல்டு மார்க் என்னவா இருந்துச்சுன்னா 444. அவங்களோட ரேங்க் வந்து இந்த இது வந்து நான் நோ சேஞ்ச் மார்க் அப்படின்ற கேட்டகரியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2,97,816 ரேங்காக இருந்துச்சு. சரிங்களா? அதே போல் இவங்களுடைய கேட்டகரி ரேங்க், அதாவது கம்யூனிட்டி ரேங்க், சொல்லப்போனால் கம்யூனிட்டி கேட்டகரி எஸ்சி கேட்டகரி இருக்கிற கம்யூனிட்டி ரேங்க் வந்து 24,293 அந்த ரேங்க்ல இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஓல்டு நீட் ஸ்கோர் கார்டு. இப்போ இன்னைக்கு வந்த லேட்டஸ்ட் நீட் ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் கண்டிப்பாக வந்து ஷெட்யூல்டு கேட்டகரி பொறுத்தவரை ஆல் இண்டியா ரேங்க் மிகப்பெரிய மாற்றத்தை ஒன்றும் பெருசாக கொடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் கூட 2,92,913, அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,903 மாணவர்களை நோக்கி ஏற்கனவே வாங்கின மாணவர்களோட இங்கே ஹைக்கு போயிட்டாங்க. சரிங்களா? அப்போது கேட்டகரி ரேங்க்ல பார்த்தீங்கன்னா 24,293 23,700. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 மாணவர்களுக்கு மேலே இவங்க வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் இருந்து ஓவரால் கன்க்ளூடட் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கன்சர்வேட்டிவாக எப்படி பார்க்குறோன்னா, நீங்கள் ஒரு வேளை மார்க்கு அந்த கேள்வியை அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா, அப்படி அட்டன் பண்ணியிருந்து உங்களுக்கு ஏதாவது மார்க் குறைச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சில மாணவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் அந்த கேள்வி நான் டச்சே பண்ணல சார், நான் இருக்கிற மார்க்கும் இப்போ இருக்கிற மார்க்கும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா, நீங்கள் சில முன்னேற்றங்களை பார்க்குறீங்க, நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நான் அதை பார்க்குறேன். ஸோ இதுலேருந்து நிறைய கன்க்ளூஷன் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இதான் டேட்டா உங்களுக்கு முன்னாடி அதாவது கேள்விக்கு மார்க்கு அதாவது ரிடக்ஷன் ஆகாதவங்க முன்னாடி போயிட்டாங்க. சரிங்களா? ரிடக்ஷன் ஆனவங்க கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கிறாங்க. இவ்வளோதான் ஃபைனல் கன்க்ளூஷன். சார் இதோடைய இம்பாக்ட் எங்கே சார் கிரியேட் பண்ணும், எங்கே சார் மாற்றங்களை கொடுக்கும், கட் ஆஃப் ரேஞ்சஸ் ஏதாவது மாற்றமாக இருக்குமா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸில் இருக்கிற மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கம்யூனிட்டி அடிப்படையிலையும் அவங்க என்ன கேட்டகரின்ற அடிப்படையிலையும் ஏற்கனவே ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இருந்து 1 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் வித்தியாசங்கள் வரலாமோ அப்படின்றது என்னோட பார்வை. பட் இருந்தாலும் பெரிய இம்பாக்ட் சேஞ்செலாம் இருக்காது, ஸ்லைடு சேஞ்ச் ஓவர் தான் இருக்கலாம், ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்காதுன்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய பொறுத்தவரைக்கும் எனக்கு இன்னும் துல்லியமான விவரங்கள் வரலை. இந்த டைமில் இந்த செகண்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில மருந்து கொடுக்கணும், அதற்கு இந்த டேட்டாஸ் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. கட் ஆஃப்லேயும் பெரிய மாற்றங்கள் இருக்காதுன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் ரெடி ஆகிடுங்க. சரிங்களா? கவுன்சிலிங் அட்டன் பண்ண ரெடி ஆகிடுங்க. ஸ்லைட் வேரியேஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ ரெடி ஃபார் த சீக்கிரமே அந்த கட் ஆஃப் வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதே போல் ரெடி ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேட்டகரியில் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி கேட்டகரியில் மாணவர்கள் எனி மார்க் எதுவாக இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பாண்டிச்சேரியிலும் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுத்துட்டாங்க, எல்லாம் ரெடியாக இருங்க. அதிகபட்சம் 1 or 2 days, மேக்ஸிமம் ஒரு 3 daysன்னு வச்சுக்கோங்களேன், எனி டைம் கவுன்சிலிங் ஓப்பன் ஆகலாம். எனி டைம் கவுன்சிலிங்க்கு ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். கவுன்சிலிங்க்கு எதுவுமே கொடுக்கல. என்ன ஒன்றுனா எம்சிசிலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டைப்பான ஒரு ஷெடியூல் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்த பிறகு தான் அவங்க கொடுக்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுவாங்க, இன்னும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஸோ ரெடி ஃபார் த கவுன்சிலிங், ஸ்டார்ட் த கவுன்சிலிங் அஸ் சூன் அஸ் பாசிபிள். மிக விரைவில் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை சீக்கிரமே அப்லோட் பண்ண போகிறோம்.
முடிஞ்ச வரைக்கும் இதை பற்றி நிறைய தகவல் தேடுறவங்க கொஞ்சம் நேரில் வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.